சொல்லு. அக்கா, நான் தான்க்கா, உன் தங்கச்சி அஞ்சலி. நீ அஞ்சலி இல்ல, வேற யாரும். வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் நீ அஞ்சலி மாதிரி நடிச்சிட்டு இருக்க. இது பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே நிறுத்துவேன். அங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா மொத்த உண்மையும் வெளியே வந்துரும். அக்கா, என் பேரு மதிக்கா. சொந்த ஊரு காசிமேடு. காசிமேடு மார்க்கெட்ல நான் மீன் வியாபாரம் பண்ணினுங்கிறேன். அந்த ஆளு மகேஷ் இருக்கான்ல, திடீர்னு வந்து, ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறியே, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் துட்டு தரேன், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி மாதிரி நடின்னு சொன்னான். ஆனா நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன விட்டுடு சாமின்னு நான் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன் தெரியுமா. ஆனா கேட்க மாட்டான்ட்டாங்கா. என்ன ஆனாலும் என்கிட்டே வந்து அழுகுறான். சரி, பாக பாவமா இருந்துச்சேன்னு நடிகை வந்துட்டாங்கா. அக்கா, உங்களுக்கு வேணும்னா இந்த வீட்டை ஓடிடுறேன்க்கா. அக்கா, என்ன விட்டுடுக்கா. உங்க பணமும் வேணா, எனக்கு ஒண்ணும் வேணாம்க்கா. ப்ளீஸ் அக்கா, போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி விட்டுடாதக்கா. அக்கா அக்கா, உன் கால வேணாலும் ஓடுறக்கா. அக்கா அக்கா, என்ன விட்டுடுக்கா. உன் தங்கச்சி முஞ்சோ ஏன் முஞ்சோ ஒண்ணுதானே. என்ன பார்த்து உனக்கு இறக்கம் வரலையா? அக்கா, இறக்கம் காட்டுக்கா, காட்டு.